السلام عليكم ورحمة الله وبركاته. ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள். ஆயத்துல் குர்சி அல் குர்ஆன் 2255 குர்ஆனிலேயே மிக மகத்துவமிக்க வசனமாகும். 1. குர்ஆனின் மிகச்சிறந்த வசனம். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபு முந்திரே, அல்லாவின் வேதத்திலுள்ள வசனங்களில் மிகப்பெரிய வசனம் எது என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாவும் அவனது தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன். மீண்டும் அவர்கள் அதையே கேட்க நான் ஆயத்துல் குர்சி என்று பதிலளித்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் நெஞ்சில் தட்டி, அபு முந்திரே, உமது கல்வி உமக்கு வாழ்த்தளிப்பதாக, இனிமையாகட்டும் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 1471. சொர்க்கம் நுழைய எளிய வழி. யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்பும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தைத் தவிர வேறேதும் தடையாக இருக்காது. அதாவது மரணித்தவுடன் அவர் சொர்க்கத்திற்கு உரியவராகிறார். ஆதாரம் நசாயி தப்ரானி 7532. இரவு முழுவதும் இறை பாதுகாப்பு. நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதினால் விடியும் வரை உங்களுடன் அல்லாவிடமிருந்து ஒரு பாதுகாவலர் மலக்கு இருந்து கொண்டே இருப்பார். ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி 2311. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜின்னிடம், உங்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்று கேட்டபோது அந்த ஜின், சூரத்துல் பக்கராவிலுள்ள ஆயத்துல் குர்சியை யார் மாலையில் ஓதுகிறாரோ அவர் காலை வரை எங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார், யார் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை வரை பாதுகாக்கப்படுவார் என்று கூறியது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொன்னபோது அந்த கெட்டவன் உண்மையை சொல்லிவிட்டது என்றார்கள். ஆதாரம் நசாயி 1073. குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா خلفஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதன் பொருள், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதைத் தவிர. அவனது சிம்மாசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். திருக்குர்ஆன் 2:255.